வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேன். அன்றைக்கி பாதியில் முந்தா நேற்று பாதியில் விட்டங்களா. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்செல்லாம் கொண்டு போய் தான் நான் தான் கொடுப்பேன். இப்படியே போயிட்டுருக்கிறப்போ வேலை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே அங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அங்கேயே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் போனால் அவங்கள மட்டும் தோமா ஏதோ சாப்பாடு போட்டு வச்சுருக்கிற சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு அவங்க மட்டும் சரி நீ மட்டும் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கள் வீட்டுக்காரர் சரி வான்னு 2 பேரும் சாப்பிட்டு சாப்பாடு போட்டும் சாப்பிட மாட்டோம். நாங்கள் அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டு இங்கே நாங்கள் இருக்கிற வீட்டுக்கே வந்துடுவோம். வந்து எங்கள் வீட்டில் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாட்டு வச்சுருவாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டு படுத்துக்குவோம். இப்படியே கொஞ்சம் காலம் ஓடிச்சுங்க. காலம் ஓடுந்து குழந்தைங்க பிறந்தாங்க. என் பெரிய பொண்ணுக்கு 3 வயசு. அவங்க சென்னை போகிறாங்க. என்னை விட்டுட்டுங்க. சரி நான் அங்கேயாவது போய் வண்டி ஓட்டுவேன், உனக்கு மாதத்துக்கு ஒருக்க பணம் அனுப்புகிறேன்ட்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வண்டியோட முதலாளி மகளை எங்கள் வீட்டுக்காரர் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எங்கள் மாமனார் அடையுடைய தோமந்தோமா நீ வந்து இந்த பிள்ளையை கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்கு அப்பா என்ன வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேடி, அட கட்டிக்கடா, வண்டி 2 வண்டி இருக்குது, காசு பணமெல்லாம் இருக்குது, கட்டிக்க இங்கே இருந்துக்க, அவளுக்கு அப்பப்போ பணத்தை அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படியா சமாச்சாரம் அப்படின்ட்டு இவர் காசு எல்லாம் சரி கொடுங்க அப்படின்னு எல்லாம் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபாய்னா அப்போல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்டையெல்லாம் சொல்லாமல் கூட ட்ரெயின் ஏறி இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. நான் வந்து எப்போவுமே கட்டிலில் உட்காந்து இப்படி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஒரு இதாக இருக்கிறப்போ எங்கள் பெரிய பொண்ணு கையில் அதை வச்சுட்டு உட்காந்துட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பின்னாடி என் கண்ணை பத்துறாங்க. நான் யாருடா இப்போ ஆம்பளை கை மாதிரியே தெரியுது, யார் அவ்வளோ துணிச்சலாக வந்து நம்மளை இப்படி தொடுறாங்களா அப்படின்ட்டு ஏங்க அப்படிங்கிற. அப்புறம் அதுக்கு எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னா உங்கள் கையை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. அப்புறம் குழந்தைங்கள எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இப்படியெல்லாம் புத்தி வச்சுருக்குது, நம்மளை பாரு எப்படி பிரிக்கலாம்னு நினைக்குது அப்படின்ட்டு. நாங்கள் வண்டிக்கு போகல, நான் வந்து இன்னும் ஈரோட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு வண்டி இது பார்த்து ஓட்டலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படித்தான் போங்க அப்படின்ட்டு அந்த கொண்டுட்டு வந்த காசில் வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சரின்ட்டு அவங்களும் வண்டிக்கு போகிறாங்க. வண்டி போகிறப்போ நாங்களே ஏதோ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒரு இதாகவே ஆகிட்டோம். அந்த வண்டிகளெல்லாம் அங்கே ஈரோட்டுக்குள்ளே வண்டிக்கு போனது கொஞ்சம் நல்லா வீடும் கொஞ்சம் பெருசாக பார்த்து பிடிச்சோம். பிள்ளைங்களும் 3 குழந்தைங்க, எனக்கு 2 பொண்ணு 1 பையன் எல்லாம் பிறந்தாங்க. எல்லாருமே நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒரு வருஷம் ஆகிட்டோம். அப்புறம் ஆகிறப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், சரி எனக்கு இந்த பெருசுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த முதியோருன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்களையெல்லாம் ஒரு 10 பேர் தேட்ட சேர்த்து கொண்டாந்து அவங்கள முதியோர் இல்லத்தில் வச்சுருக்கிறேன். முதியோர் இல்லமெல்லாம் பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மீதியை நாளை சொல்கிறேன்.